வெல்கம் டு நாடியா சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாம்பழம் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 5 மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாம்பழத்தோட தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம உள்ள சதையை மட்டும் எடுத்துக்கலாம். தோலை எடுத்தாச்சு. இதை இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இதை தனியாக வச்சிடலாம். நான் ஒரு 8 பிரெட் துண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தோசைக்கல்லில் நான் ஒரு 2 கரண்டி நெய் போட்டிருக்கேன். நம்ம பிரெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்க பிரெட்டையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி பிரெட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. 1 லிட்டர் பால் காய வச்சுருக்கேன். பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா பொங்கிருச்சு. பால் கொதிக்கிறப்ப இதுலேருந்து ஒரு கரண்டி கிட்ட பால் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதில் நான் 3/4 கப்பு ஜீனி சேர்த்துக்கிறேன். வீட்டில் டீ போடும்போது எவ்வளோ ஜீனி சேர்த்துப்பீங்களோ அதே அளவு சேர்த்துக்கோங்க. அதை விட கொஞ்சம் இனிப்பு அதிகம் வேணும்னா கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம தனியாக ஒரு கரண்டி பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து மேங்கோ கஸ்டர்ட் பவுடர் சேர்க்க போகிறோம். இது வந்து கடைகளில் கிடைக்கும். நான் 2 ஸ்பூன் மேங்கோ கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பாலோட கலந்து வச்ச கஸ்டர்ட் பவுடரை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொதிக்கும் போதே இதில் ஒரு 4 கரண்டி வந்து நம்ம தனியாக பாலை எடுத்துடலாம். நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மாங்காய் பேஸ்ட்டு, இதில் வந்து 3/4 வாசியை பாலில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பாலோட மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடரும் மேங்கோவும் கலக்கணும் இல்லையா, அந்த பாலை வந்து இதில் வந்து ஒரு 3 கரண்டி சேர்த்துக்கலாம். இந்த பிரெட்டை வந்து நம்ம ஏற்கனவே கஸ்டர்ட் பவுடர் கலந்து தனியாக பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலோட இந்த பிரெட்டை வந்து 2 சைடு நல்லா நனைச்சிட்டு இதில் எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி 4 பிரெட் வச்சுருக்கோம். திருப்பி இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மேங்கோ கலந்து திருப்பி அதோட சேர்த்துக்கலாம். மேலே இது மேலே நம்ம கொஞ்சம் மாங்காய் பேஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா, மாம்பழம் பேஸ்ட்டு, அதை இது மேலே வச்சுக்கலாம். திருப்பி மீதமுள்ள பிரெட்டையும் நம்ம அந்த பாலில் நனைச்சி மேலே வச்சிடலாம். திருப்பி அதை மேலே மாம்பழ பேஸ்ட்டு கலந்து வச்ச பாலை இது மேலே போட்டுக்கலாம். இது மேலே திருப்பி மாம்பழ பேஸ்ட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம தயார் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆயாச்சு. ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு. நல்லா செட் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக செட் ஆகிடுச்சு. நம்ம இதை ஜில்லுன்னு சாப்பிடும்போது சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலில் உள்ள எல்லா வீடியோஸையும் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.